இன்னைக்கு நம்ம அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் காலபுருஷ தத்துவத்தில் 12 ராசிகளில் 12வது ராசியாக வரக்கூடிய மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். மீன ராசிக்காரர்களே, அதாவது மனசாட்சிக்கு பயந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, நல்லதா எந்த ஒரு காலத்துலையா இந்த கலியுகத்தில் நல்லது கெட்டது அப்படிங்கிறத பார்த்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கண்ணீருக்கு யாருங்க பொறுப்பேற்றுக்கிறது? வர்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. என்ன சார் பேசுறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் இப்போ சண்டைக்கே வருவீங்க. கண்டதெல்லாம் பண்ணிட்டு பட் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டு இருக்கீங்களே, கெட்டது பண்ணவனுக்கும் நல்லதே பண்ணிட்டு இருக்கீங்களே. பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பாம்போடைய குணம் என்ன பண்ணும், என்ன தான் பால் வார்த்தாலும் கொத்த தான் செய்யும். பாம்புக்கு நீங்கள் பால் வார்க்கறதுனால அது வந்துட்டு அதனுடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய விஷம் அப்படிங்கிறது மாறப்போகிறதே கிடையாது. தேளுடைய குணம் கொட்டுறது. அந்த மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மனுஷன் அப்படிங்கிற அந்த ஒரு இதை மாற்றி உங்களை கல்லா மாற்றி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கும்பிட்றது அப்படின்னா உங்களை காலி பண்ணி கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அது உங்களை கும்பிட்றாங்க அப்படின்னு உடனே மீனராசிக்காரவங்க என்னை கும்பிட தானே செய்கிறாங்க, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஏங்க, மண்ணாக போனதுக்கப்புறம் அவங்க உங்களை கும்பிட்டா என்ன, கும்பிடலாம் என்ன, காலம் அறிந்து செயல்படுங்க. உங்களை ஒருத்தர் தட்ட வராங்களா, அவன் தட்டுறதுக்கு முன்னாடி ஒதுங்கி நில்லுங்க. இல்லை தட்ட வரானா அவன் தட்டுறது உங்களுக்கு வந்துட்டு தடுக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களை காலை வாரி விடுற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்துட்டு வாட்டமாக நின்னீங்க அப்படின்னா அவன் ஒரு காலை வர மாட்டான், 2 காலையும் சேர்த்து டொபுக்கடின்னு கீழே தள்ளி விட்டு போயிடுவான். இப்படி நிறைய இடங்களில் சர்க்கிள்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களே, முன்னாடியே பதிவுகளில் சொல்லிட்டு உங்களுடைய அழுகை அப்படிங்கிறது அதாவது தண்ணீரில் அழக்கூடிய எப்படி சொல்கிறது, தண்ணீரில் அழக்கூடிய மீனோட அழுக மாதிரி. அது அழுகுதால உண்மையில் அழுகுதானே யாருக்குமே தெரியாதுங்களா. அந்த மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தாகம் எடுக்குதா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு மேலே தெரியாது. ஓகே இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் வெறும் 51 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரப்படுங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் மட்டும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து நார்மலாக மெசேஜ் அனுப்பினாலே போதுங்க. ஏன் அப்படின்னா ஃபோன் நம்பர் இன்னொருத்தவங்கள்ட்ட இருக்குது. பிகாஸ் முன்னாடியே நம்பர் ஒரு 3 மாதம் ரீசார்ஜ் பண்ணதுனால டக்குன்னு நம்பர் இதாகிடுச்சு. அதனால் சரி ஓகேங்களா. ஸோ நார்மல் வாட்ஸ்அப் கால் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. வெறும் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் இந்த ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் சொல்லிவிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி, நேரம் மற்றும் பிறந்த இடம் நீங்கள் சொன்னாலே போதுங்க, உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லிவிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய குணத்தை உங்களை வலிக்குது அப்படிங்கிற நீங்கள் வெளியில் காட்டாமல் இருக்கிறதுனாலேயே மற்றவங்க யாருக்குமே உங்களுடைய உணர்ச்சி புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவும் ஒரு ஆளுமே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா தான் மற்றவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க. நீ பண்ணுறது எனக்கு வலிக்குது, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி பழகிக்கோங்க சரிங்களா. சொல்லாமல் இருக்கிறதுனாலையோ அவ்வளோ இடங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்போ வரைக்கும் அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம்லாம் உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாசத்தை வெளிக்காட்டுறதை தாண்டி நிறைய இடங்களில் பாசத்தினால பயந்து நடுங்கி நல்லது கெட்டதை வெளிப்படுத்தாமல் இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா மனசாட்சிப்படி கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா, உறவுக்காரவங்க, நண்பர்கள், உறவுக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு இடத்த கொடுத்து அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையே அவங்களுடைய பாதத்துக்கு பூஜை பண்ணுற மாதிரி கொடுத்து இப்போ கண்ணீரும் கமலமும் நின்னா கடவுள் மட்டும் என்னங்க செய்வார்? கடவுள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சரிங்களா.
உங்களுடைய தாகத்துக்கு கடவுள் வந்துட்டு நீர் கொடுத்தா அதை மற்றவங்களுக்கு தாகமே எடுக்காட்டியும் அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னாக்க நாசுக்கா சில விஷயங்கள் நான் சொல்கிறேங்க. இதெல்லாம் நிறைய இடங்களில் நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த வாய்ப்புகளை தவற விட்டுருக்கீங்க, மற்றவங்களுக்கு தாரவாத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆடி மாதத்தோட இறுதி நாட்கள் எப்படி இருக்க போகுது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இதனாலேயாவது உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு நல்லதொரு வெளிச்சம் அப்படிங்கிறது பிறக்கட்டும். உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் மீன ராசிக்காரர்களே புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்தரட்டாதி, ரேவதி இவங்க 3 பேருமே ஆட்சி பெற்றது தான் மீன ராசி. அது மட்டும் இல்லாமல் இது ஆவணி மாதத்தோட முதல் பாதிக்கும் இது கரெக்டாக பொருந்துங்க. அதாவது இந்த 3 நட்சத்திரங்கள் இவங்களுடைய ஒரு அமைப்பில் கிரகநிலைகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அவங்க ராசியில் பாம்பு கிரகமான ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அடுத்ததாக தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுப கிரகமான குரு பகவானும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்து பஞ்சமஸ்தானத்தில் நவகிரகங்களுடைய முதல்வனான சூரிய பகவானும் புதன் பகவான் வக்ரகதியிலையும் வாழ்க்கையினுடைய உச்சநிலைக்கு கொண்டு போகக்கூடிய சுக்கிர பகவானும் இந்த 3 பேரும் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க. அடுத்ததாக களத்திர ஸ்தானத்தில் கேது பகவானும் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ரகதியிலையும் அமர்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த கிரகநிலைகளுடைய அமைப்பின் காரணமாக உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எதிர்காலத்தை மனசில் கொண்டு செயல்படுவீங்க. திட்டமிடுதல் அப்படிங்கிறது இந்ததொரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. இத்தனை நாளாக எந்ததொரு ஐடியாவுமே இல்லாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்காது. எது செய்யறதுக்கு முன்னாடியும் 1 முறைக்கு 2 முறை யோசித்து திட்டம் போட்டு அதை செயல்படுத்த போகிறீங்க. எல்லாமே நல்லதொரு விதத்தில் இருக்க போகுது. அடடா இவனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு காலம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். ஆசைப்பட்ட ஒரு பொருளை எத்தனை நாளாக வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருள் மட்டும் இல்லைங்க, நிறைய வந்துட்டு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே சேர்க்கை உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. சந்தோஷத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்து கொண்டு சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுது. இடமாற்றம் அப்படிங்கிறது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்கு எடுத்ததொரு காரியங்கள் அப்படிங்கிறது தாமதப்படுகிறது என்ற கவலை உண்டாகலாங்க. ஆனால் அந்த தாமதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதீத அனுகூலமான பலன்களை கொடுக்கும். இன்னொரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நேரம், அதாவது இரவு நேரங்களில் கண் விழிக்க வேண்டியது வரலாங்க. அதை குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட மன வருத்தம் இருந்துச்சு இல்லைங்களா தன்னாலா, இந்த மன வருத்தம் அப்படிங்கிறது நீங்கும். வாழ்க்கையில் நல்லதொரு சந்தோஷமான ஒரு தருணங்களை அனுபவிக்க போகிறீங்க. இது நாள் வரைக்கும் 1 நிமிஷம் 1 நொடி நான் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கேனா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அந்த ஆவணியோட முதல் வாரத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள், நல்ல நல்ல தகவல்கள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்கோங்க. கொஞ்சம் அவங்க ஏதாவது வந்துட்டு உடல் அசதியாக இருக்குது, இல்லை தலைவலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் சொன்னாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஆலோசனை பெற்று அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி தவற விட்டீங்க அப்படின்னா பெரிய மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக விருந்தினருடைய வருகை அப்படிங்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். மேலும் புதுசாக ஏதாவது முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க அதை தயக்கம் ஏற்படலாங்க. அந்த தயக்கத்தை நீங்கள் வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னாக்க கடவுள்கிட்ட வந்துட்டு ஒரு வழிபாடு அப்படின்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முடிவை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னாக்க ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு பழைய பாக்கிகள் வந்துட்டு வசூல் செய்ய முடியாமல் தவச்சிட்டு இருக்கக்கூடிய மீனராசி கூட இந்த ஒரு காலகட்டம் வந்துட்டு பழைய பாக்கிகள் எல்லாத்தையுமே வசூல் செஞ்சு கொடுக்கும். பிள்ளைகளுடைய வழியில் செலவுகள் அப்படிங்கிறது உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி ரொம்பவே கவனமாக இருப்பதுங்கிறதுனாலது பணவரவு தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதீதமாக செலவு செய்யாதீங்க. அதாவது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு லாபம் அப்படிங்கிறது தரும். செலவுகளும் கூடுங்க. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகுது அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் சுப செலவுகளாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய பொறுத்த வரைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். அந்த உழைப்பு தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பயணங்கள் என்பது சில நேரிடலாம். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்வது கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் திறமைக்கு உகந்த காலகட்டமாக அமையும்.
நிறைய பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க, பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகரிக்கும். இவர்களை தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதலாக நீங்கள் நேரம் ஒதுக்கி பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. பொறுப்புகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது பல விதங்களில் நன்மைகளை மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இல்லைங்களா. அடுத்ததாக நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறது சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சிறப்பாக ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வகையில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு விரும்பியது எல்லாமே கிடைக்க கூடுதலாக முயற்சி பண்ணுவீங்க. அடுத்ததாக சந்திரனுடைய சஞ்சாரத்தினால பணவரத்து அப்படிங்கிறது இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பயணங்கள் மூலமாக லாபம் என்பது உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பு என்பது உண்டாகும். அந்த நட்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு இருட்டு ஒரு பாதையை ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் தாங்க ராஜா. அதிர்ஷ்ட வாய்ப்புகளில் கொண்டு உங்கள் கதவு தட்ட போகுது. நீங்கள் திறந்து வச்சா மட்டும் போதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு போகக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய போகுது. இதைத் தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் புகழ் என்பது கூடும். மற்றவங்க பிரச்சனைகளில் தலையிட்டு அவங்களுக்காக நீங்கள் பேசி வாதாடி வெற்றி பெற்றுக் கொடுப்பீங்க. இதன் காரணமாக சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு தொழிலையும் வியாபாரத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் விலகும். எதிரிகள் மறைஞ்சிருவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம் கொஞ்சம் விரிவு செய்வதற்கான தேவையான பண உதவிகள் எல்லாமே கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் என்பது சேரும். மேல் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பாங்க. சக ஊழியர்களுடைய மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். சொல்லவே வேண்டாம், புரட்டாதி நட்சத்திரம் சூப்பரான ஒரு நாட்களாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்கும். இதைத் தொடர்ந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவுக்காரங்களுடைய வருகை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். நிலம், வீடு மூலமாக லாபம் என்பது கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பொறுத்த வரைக்கும் நெருக்கம் என்பது அதிகரிக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே சுவையான உணவுகள் நீங்கள் எடுத்துப்பீங்க. உங்களுடைய மனோபலம் இருக்குது இல்லைங்களா, அந்த மன உறுதி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் மீன ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணணும். யார் தெரியுங்களா? குரு பகவான். இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இப்போ ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இவர் சுபகிரகம். இவருடைய அனுகிரகத்தினால தான் உங்களுக்கு எல்லா விதங்கள்லையுமே நன்மைகள் என்பது உண்டாக போகுது. கோடி கோடியான நன்மைகளை கொட்டி கொடுக்க போகிறாரு. ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லையும் இவருடைய வழிபாடு அப்படிங்கிறத மேற்கொண்டு பாருங்கள். நவகிரகங்களில் வீட்டிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிறம் கொண்ட கடலை மஞ்சள் வஸ்திரம் வழிபாடு அப்படிங்கிறது பண்ணுங்க. நீங்களும் அன்றைய நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. மங்களம் என்பது உண்டாகும். நினைச்ச காரியங்கள் என்பது கைகூடி வரும். பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும். நீங்களாக ஒரு காரியத்தை கெடுக்கும்னு நினச்சாலும் முடியாது. அதுவே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றவங்க செஞ்ச வேலையை கூட பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருவி குருவி உட்கார பணம் பழம் விழுந்த கதையா எல்லா விதங்களையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று வழிபாடு செய்ய செல்வம் அப்படிங்கிறது சேரும். கல்வியில் வெற்றி என்பது கிடைக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பீங்க. முக்கியமாக கடவுள்கிட்ட வழிபாடு வச்சாலும் சரி, உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது, ஏதோ ஒன்று பார்த்து பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் அசால்ட்டாக கும்பிட்டுட்டு வருவீங்க. மற்ற ராசிக்காரர்கள்லாம் வந்திக்கேன் அப்படின்னு நிறையா கோவிலில் சாமிக்கிட்ட வைப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு என்ன தேவைன்னு மட்டும் சொல்லி வேண்டு தெரியாது. எந்த விஷயம் உண்மை நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஒரு வெயிலி தன்மை கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தோட வாரம் அப்படிங்கிறது உங்களத்தை பொறுத்த வரைக்கும் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமையும். வரம்னா சர்வசாதாரணமாக இல்லை, நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமான வரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.